வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று தினம் ஒரு முத்திரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று என்ன முத்திரை பார்க்க போகிறோம் என்றால் துடிப்பு முத்திரை. இந்த துடிப்பு முத்திரை எதற்காக செய்வார்கள் என்றால், நம்ம படிக்கக்கூடிய நன்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அற்புதமான ஒரு முத்திரை. நல்ல ஞாபக சக்தி நிலைத்து நிற்கும். நல்ல ஞாபக சக்தி, நம்ம படித்தது அப்படியே மனசில் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் துடிப்பு முத்திரை. அந்த துடிப்பு முத்திரை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். இந்த முத்திரை பார்த்திங்கன்னா, மித்த முத்திரை ஒரே முத்திரையை தான் செய்வோம். இந்த முத்திரை 3 நிலைகளாக வரும். இந்த முத்திரை கடைசியில் சமான முத்திரைன்னு வரும். ஒரு 2 முத்திரை கலந்து வரும். ஒரு 3 நிலைகளில் செய்யக்கூடிய முத்திரை தான் இந்த துடிப்பு முத்திரை. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. அது எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதல் நிலை, கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தொடுவது போல் வைத்து ஒரு முறை மூச்சை இழுத்து விடவும். நல்லா நேராக உட்காந்துக்குங்க. கழுத்து, தலை, முதுகுத்தண்டு நேராக இருக்கவும். ஃபஸ்ட்டு ஒரு விரல், கட்டை விரல், மோதிர விரல், நல்லா ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுங்க. இழுத்து விட்டதுமே இரண்டாவது விரல், இப்போ பாம்பு விரல், கட்டை விரலை தொடுமாறி வைத்து கொண்டு ஒரு முறை மூச்சை இழுத்து விடவும். மித்த விரல்கள் நேராக இருக்கும். அடுத்தது மோதிர விரல், கட்டை விரல் தொடுமாறு வைத்துக்கொண்டு மித்த விரல்கள் நேராக இருக்கும். அடுத்து சுண்டு விரல், கட்டை விரல் தொடுமாறு வைத்துக் கொள்ளவும். மூச்சை ஒரு முறை இழுத்து விடவும். ஓகே, முதல் நிலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை எப்படின்னா, இந்த கட்டை விரல், மோதிர விரலை நல்ல அழுத்தம் கொடுத்து இருக்கவும். மித்த 3 விரல் நேராக இருக்கவும். இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரலால் நல்லா நன்கு அழுத்தம் கொடுக்கவும். சாதாரணமாக மூச்சை இழுத்து விடவும். அடுத்து மூன்றாம் நிலை. 5 விரல்களையும் ஒன்றுக்கொன்று தொடுமாறு, கட்டை விரலை தொடுமாறு வைத்துக் கொள்ளவும். இதுதான் சமான முத்திரை. இந்த முத்திரைக்கு பெயர் சமான முத்திரை. சாதாரணமாக மூச்சை இழுத்து விடணும். ரொம்ப வேகமாக இழுத்து விட வேணாம். சாதாரணமாக மூச்சை இழுத்து விட்டோம். வணக்கம். இந்த முத்திரை செய்யும்போது நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு நினைவாற்றல் கிடைக்கும். நம்ம வீட்டில் படித்தது அப்படியே நம்மளுக்கு ஸ்கூலில் அப்படியே மனசில் நிற்கும். ஒரு அற்புதமான முத்திரை. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த முத்திரையை சொல்லிக் கொடுங்க. இந்த முத்திரையை, இந்த வீடியோவை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க பார்த்தாங்கன்னா
அவங்களே வந்து செஞ்சுக்கிடுவாங்க. நல்ல ஒரு நினைவாற்றல் வரும். வணக்கம். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு முத்திரையில் உங்களிடம் வந்து விடைபெறுவது சமூக ஆவலர் பத்மநாபன். நன்றி, வணக்கம்.